பிஸ்னஸ் எனக்கு ஜெயிக்குமா தோற்குமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு பிஸ்னஸில் அற்புதமான பலன்கள், நல்ல லாபம் தான் இனிமே உங்களுக்கு. ராகு பகவான் தரக்கூடிய பலன்கள் நல்ல லாபங்கள். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடணும். வரக்கூடிய பணத்தை சனி பகவான் கொஞ்சம் விரயமடைய வைப்பார், அவருடைய வேலை, அவருடைய போர்ட்ஃபோலியோ அது. நீங்கள் அந்த விரயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார். யாருடைய ஜாதகத்திலும் ராகு 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போகிற காலம் தெரிஞ்சிருச்சா. நல்ல குழந்தை பாக்கியம் இருக்குது, செய்தொழிலில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வருது, வேலையில் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர்னு வருது. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரமில் இந்த ராகு கேது பயிற்சி. அதை கொண்டாடுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பலருக்கு இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஒரு அஜீரணம், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு. இது இருக்கிறதுக்கு காரணம் வெளியிடங்களில் நம்ம போய் சாப்பிடக்கூடிய உணவுகளினால் பாதிப்பு வரும் அப்படின்னு கேது பகவான் புரிய வைக்கிறார். அப்போ நம்ம சாப்பாட்டில் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க படிப்பில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிளாகாரிசம், அடுத்தவங்க தீசிஸை காப்பி அடிக்கிறது, அப்படி எழுதுறது, அடுத்தவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை தான் பண்ணினதாக சொல்கிறது, இப்படி சொல்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். மற்றவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள்.